ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஜப்பான் நாட்டின் லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியைச் சேர்ந்த சனே தக்கைச்சி கடந்த ஆண்டு அக்டோபரில் அந்நாட்டின் பிரதமர் ஆனார். இதன் மூலம் அந்நாட்டின் முதல் பெண் பிரதமர் என்ற புதிய வரலாறு படைத்தார். நாட்டில் பல்வேறு சீர்திருத்தங்களை அமல்படுத்திய சனே தக்கைச்சி சீனாவின் ஆதிக்கத்தை கடுமையாக எதிர்த்தார். தக்கைச்சியின் செயல்பாடுகளுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் அடிக்கடி பாராட்டு தெரிவித்தார். ஜப்பானின் முதல் பெண் பிரதமரின் செயல்பாடுகளை அந்நாட்டு மக்கள் மட்டுமின்றி உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்தன. இந்நிலையில் தனக்கான மக்கள் செல்வாக்கை நிரூபிக்க எண்ணிய தக்கைச்சி பார்லிமெண்டை கலைத்து புதிதாக தேர்தலை சந்திக்க விரும்பினார். இதையடுத்து அங்கு பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டது. ஆளும் எல்டிபி கூட்டணி மற்றும் சென்ட்ரிஸ்ட் ரிஃபார்ம் அலையன்ஸ் இடையே போட்டி நிலவியது. மொத்தம் 465 இடங்களுக்கு நடந்த தேர்தலில் 233 இடங்களை பிடிக்கும் கட்சி அல்லது கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும். தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்ட நிலையில் தக்கைச்சியின் எல்டிபி கூட்டணி பெரும்பான்மைக்கு தேவையான 233 இடங்களை தாண்டி 320 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் அந்நாட்டு பார்லிமெண்ட் கீழவை, மேலவை ஆகிய இரண்டிலும் ஆளும் கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்க வழி ஏற்பட்டுள்ளது. இது ஜப்பான் அரசியலில் மிகப்பெரிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் வெற்றியின் மூலம் பிரதமர் தக்கைச்சி ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துள்ளார். தக்கைச்சியின் வெற்றியை அவரது கட்சி தொண்டர்கள், ஆதரவாளர்கள் ஆரவாரமாக கொண்டாடி வருகின்றனர். தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள தக்கைச்சிக்கு பிரதமர் மோடி, அமெரிக்க அதிபர் டிரம்ப், இத்தாலி, பிரான்ஸ், ஜெர்மன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.